ஃபைனல் கட் ப்ரோவில் க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ என்கிட்ட ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அந்த க்ரீன் ஸ்க்ரீனுக்கு அடாப்டான ஒரு பேக்ரவுண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஃபுட்டேஜை அப்படியே ட்ராக் பண்ணி நான் மேலே இங்கே போடுறேன். அண்ட் என்னோடய பேக்ரவுண்ட் லேயரில் இந்த பேக்ரவுண்ட் இமேஜை நான் இங்கே வைக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய மார்க்கரை நான் இங்கே வைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஃபுட்டேஜை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த ஐகான்ஸ் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா எஃபெக்ட்ஸும் வரும். அதில் கியர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். KEY அப்படின்னு பண்ணிங்கன்னா கியர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது கிட்ட நீங்கள் வச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் அப்ளை ஆகி காட்டும். ஸோ நான் இதை ட்ராக் பண்ணி இதில் போட்டேன்னா, ஸோ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆயிடுச்சு. க்ரீன் ஸ்க்ரீன் ப்ராப்பராக இருக்கான்றதை பார்க்க, ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த டாப்பில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் இந்த சென்ட்ரு இருக்குல்ல, வியூ, இது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு மேட் மாதிரி ஆயிரும். ஸோ எந்த இடத்துலையும் ஒயிட் டாட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த கேரக்டரை தவிர வேறு ஏதாவது ஒரு இடத்துல ஒயிட் டாட்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ஸோ மறுபடியும் இந்த க்ரீன் மேட் இதுக்கு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பேக்ரவுண்ட் இருக்குல்ல, இதை இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி நான் இதை மேட்ச் பண்ணுறேன். இந்த இடத்துல இருக்க ட்ரான்ஸ்ஃபார்மை நான் செலக்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் பெருசாக்குறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இதை கொஞ்சம் மேலே தூக்கிக்கிறேன். இப்போது இந்த பேக்ரவுண்டை இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக மாற்றுறதுக்காக பிளர் போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த நீங்கள் டைப் பண்ணதை கிளியர் பண்ணிக்கோங்க. பிளர் போயிட்டு காசியன் பிளரை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இதோட பிளர்னஸை நீங்கள் கம்மி பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கம்மி பண்ணிக்கலாம். இதில் அமௌண்ட் கம்மி பண்ணிங்கன்னா அதில் அமௌண்ட் கம்மியாகும். ஸோ இவ்வளோ நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போது அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இமேஜ் கலர் டோன் மாற்றுறதுக்கு இந்த ஃபுட்டேஜை செலக்ட் பண்ணிவிட்டு, இங்கே இருக்குது தெரியுமா ஒரு ஐகான், இதுதான் கலர் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கரெக்டாக இந்த ஷேடோவை கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மேட்ச் ஆயிரும். இப்படி தான் க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணி மேட் ஒர்க் பண்ணுவீங்க.